மதுரை கிருதுமால் நதி தூர்வாரப்படாததால் வெள்ள நீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததால் 60 ஏக்கரிலான வாழைகள் சேதமடைந்துள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மணிகண்ட பிரபு, தென்கோடி மாவட்டங்கள், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள், அதனை தாண்டி தென் மாவட்டங்கள்லையும் மழை இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஆனா இங்க தூர்வாரப்படாதனால நிறைய பகுதிகள் சேதம் அடைந்திருக்கின்றன அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். எதனால கிருதுமால் நதி தூர்வாரப்படவில்லை? பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததாக அரசு சொல்லியிருந்தார்கள். ஏன் தூர்வாரப்படலை அப்படின்ற காரணம் தெரிய வந்திருக்கா? திலகவதி, தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அங்கு பாதிப்புகள் இருக்கிறது. ஆனால் மதுரையை பொறுத்தமட்டில் மழையானது விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய நிலையில் வரத்து கால்வாய்கள், குறிப்பாக கிருதுமால் நதியினுடைய வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் தண்ணீர் தோப்புக்குள் புகுந்து கிட்டத்தட்ட 60 ஏக்கர் வாழை தோப்புக்குள் புகுந்து அந்த வாழை மரங்கள் முழுவதும் சேதமாயிருக்கிற வேதனை நம் கண்முன்னே இங்கே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒளிப்பதிவாளர். கிட்டத்தட்ட இந்த பகுதி என்பது மாடக்குளம் கம்மாயை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. கிருதுமால் நதி வரக்கூடிய பகுதி. வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டால் இந்த கிருதுமால் நதி வாய்க்கால் வழியாகத்தான் தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு செல்லும். இந்த வரத்து கால்வாய்கள் முழுமையாக தூர்வாரப்படாததால் தான் இந்த நிலை நீடித்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடமே நேரடியாக நாம் பேசலாம். ஐயா வணக்கம். தண்ணீர் எப்ப இங்க வந்துச்சு? எவ்வளவு வாழை மரங்கள் சேதமாயிருக்கு? நீங்க எவ்வளவு வாழை மரங்கள் பயிரிட்டீங்க? இங்க வாழை மரம் நாங்க ஒரு 2000 மரம் வாழை இருக்கோம். பொத்தி போட்டுக்கிட்டு இருக்கு, கண்டாவும் நிக்குது. பூராமே தண்ணி இங்கனுக்குள்ள இடுப்பு தண்ணி இருக்கு, உள்ள நெஞ்சு தண்ணி இருக்குது. பூரா நீ ஒரு 10 நாள் அழுகிரும். எல்லாமே 3 மாத்த கண்டு இருக்கு, 5 மாத்த கண்டு இருக்கு, பொத்தி போடுற வாழையும் இருக்கு. பூரா பேருமே 30-35 ஏக்கர் போட்டிருக்காங்க. பூராமே தண்ணிக்குள்ள தான் நிக்குது. தண்ணி கால்வாயில இழுக்க மாட்டாம பூரா தண்ணியை சுத்தி வந்து இப்போ ரோடு கீடு எல்லாம் பருவி இப்போ தண்ணி கூட தேங்கி நின்றுக்குச்சு சார். குறிப்பா இந்த வாய்க்கால் எவ்வளவு நாள், கிருதுமால் நதி வாய்க்கால் எவ்வளவு நாள் தூர்வாரப்படாம இருக்கு? இந்த இதுல எவ்வளவு ஏக்கர் பாதிப்பு, இந்த வாழை மர விவசாய பாதிப்பு ஏற்பட்டது? அது மொத்தம் 64 ஏக்கர் சார். 64 ஏக்கர்ல எப்படி ஒரு 35 ஏக்கர் பாதிப்பட்டிருக்கும் வாழை மட்டும். திலகவதி, இங்க ஒரு பெண் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அம்மா, தண்ணி எப்போ இருந்துமா ஓவர்ஃப்ளோ ஆகி இங்க உள்ள வர ஆரம்பிச்சிச்சு? நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? சொன்னீங்களா, அதிகாரிகள்கிட்ட சொன்னீங்களா? என்ன சொன்னாங்க? நாங்க ஒரு 40 வருஷமா இருக்கிறோமுங்க. இங்க தண்ணி வந்து ஒரு 4 நாளா அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. வாழை வந்து ஒரு 35 ஏக்கருக்கு பாதிப்பா இருக்கும். 60 ஏக்கருக்கு மேல சேதமா தான் ஆகுங்க. திலகவதி, நீங்களே கேட்டிருக்கலாம், கிட்டத்தட்ட இது ஒட்டுமொத்தமாக 65 ஏக்கர். இந்த பகுதியில் மட்டும் 35 ஏக்கர் பரப்பளவிலான இந்த வாழை மரங்கள் முழுமையாக இந்த கிருதுமால் நதி தூர்வாரப்படாததால் அதனால் வெளியேறிய தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இதனால் தங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் மாநகராட்சி தன்னுடைய பணிகளை மேற்கொண்டாலும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இந்த கிருதுமால் நதி இருப்பதால் மாநகராட்சியும் பணி செய்ய விடவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த வாய்க்காலை, குறிப்பாக மழை பெய்வதற்கு முன்பே இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் கிருதுமால் நதியை பொறுத்தமட்டில் தற்போதுதான் சட்டமன்றத்தில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் தான் இது டெண்டர் விடப்பட்ட பணிகள் தொடங்கப்படும் என்கிற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் மாநகராட்சியோ பொதுப்பணித்துறையோ விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு கிருதுமால் நதியில் இருக்கக்கூடிய அந்த வரத்து காய்வாள்களினுடைய அந்த வரத்து கால்வாய்களை உடனடியாக சுத்தம் செய்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வாழை விவசாயத்தை காப்பாற்ற முடியும் என்கிற கோரிக்கையை பொதுமக்கள் வைக்கிறார்கள். திலகவதி, இயற்கை மீது பழி சொல்ல முடியாது. அதீத கனமழை ஒன்றுமில்லை. விட்டு விட்டு பெய்த மழைக்கே இது போன்றது ஒரு சூழ்நிலை நேர்ந்திருக்கிறது என்றால் அது கால்வாய் தூர்வாரப்படாததான் காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடிகிறது. அந்த விவசாயினுடைய பரிதவிப்பு புரிகிறது. பாதிக்கும் மேல் அவர் பயிரிட்டிருந்த பயிர்கள் வீணாகி இருக்கின்றன. அப்படிங்கும்போது நிச்சயமாக அரசு தரப்பிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.